திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கும் என கனிமொழி எம்பி தெரிவித்திருந்த நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனோ கதாநாயகியோ அல்ல, அது வில்லன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும் அதுல இருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்று. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்க வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான். அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற போவதும் நாங்கள். இல்ல, எப்பயுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கிறது. இந்த ஓட்டில் என்னை பொறுத்தவரை திமுக தேர்தல் அறிக்கை தான் வில்லனாக இருக்க போகிறது. திமுக கடந்த 2021 அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை 15% கூட நிறைவேற்றவில்லை. 524 தேர்தல் வாக்குகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டது என்பது மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எனவே அது திருப்பி தாக்குகின்ற ஏவுகணையாக தேர்தல் களத்தில் திமுகவிற்கு அது வில்லனாக மாறும். 2021 அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் இதோட கதாநாயகம் இல்லை, வில்லன் திமுகவுக்கு.